ஹாய் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் வந்து இப்போ எங்கே வந்திருக்கோன்னா உத்திரமேரூர் வந்திருக்கோம். எதுக்குன்னா எங்கள் அம்மா வந்து ஒரு ஸ்லாப் ஒன்று வாங்கணும்னு சொன்னாங்க. அதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். பாருங்கள், அந்த ஸ்லாப்லாம் இங்கே தான் இருக்குது. அதுக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா எங்கள் அம்மா ஏரியாவில் வந்து காவா தோண்டியிருக்காங்க, அவங்களால தாண்ட முடியல. அதனால் அவங்களுக்கு ஒரு ஸ்லாப் ஒன்று வாங்கி அது மேலே போட்டு அவங்க ஈஸியாக போவாங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். வாங்க நம்ம வந்து உள்ளே போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். பாருங்கள், சிலை நல்லா விளையாடு சிலை எல்லாமே சிலைங்கெல்லாம் நல்லா இருக்குது பாருங்கள். இதெல்லாமே வந்து ஜன்னலு டிசைன்ஸ், நிறைய டிசைன்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள். பொறுமையாக காட்டுறேன் பாருங்கள். டிசைன்ஸ்லாம் நல்லா இருக்குது, பார்த்துக்கோங்க. உத்திரமேரூரில் தான் இருக்குது இந்த கடை. வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க. பாருங்கள், இங்கே பாருங்க, யானை சிலைலாம் இருக்காங்க. டிசைன் எல்லாமே நல்லா இருக்கு. நிறைய டிசைன், கொக்கு டிசைன், இங்கே பாருங்க, கொக்கு டிசைன், மீன் டிசைன், இது மாதிரி டிசைன்ஸ் நிறைய இருக்கு பாருங்க. யானை, ஒரு பொண்ணு தண்ணி தூக்கி வச்சுருக்கு, நல்லா இருக்கு, நிறைய இருக்கு. வாங்க, அம்மாலாம் வந்து அந்த சைடு போயிருக்காங்க, போவோம். அவங்க வந்து ஒரு அம்மா வீட்டாண்ட வந்து காவா நோண்டியிருக்காங்க, அவங்களால தாண்ட முடியல. அதனால் அவங்களுக்கு அந்த காவா மேலே வைக்கிறதுக்கு ஒரு ஸ்லாப் ஒன்று வாங்குறதுக்கு தான் வந்திருக்கோம். எப்படி எடுத்துகிட்டு வர முடியும்? எப்படி எடுத்துகிட்டு வருவீங்க? அந்த வழி வருதா? இவங்க தான் எங்கள் அம்மா. இவங்க தான் அந்த காவா தாண்ட முடியாத அந்த ஸ்லாப் வாங்கினதோ. இந்த ஸ்லாப் தான் வாங்கியிருக்கோம். 750 ரூபாவாம். இந்த ஒரு கல் மட்டும் 750 ரூபாவாம். பார்த்துக்கோங்க உறவுகளே. இது அளவு கரெக்டாக இருக்கும் தானேம்மா? அது பெருசாக இருக்குமா? பாருங்க, இங்கே தான் வந்து இது எல்லாமே செய்கிறாங்க. மேலே சாட்சிக்கு போகிறோமா, அது உள்ள கம்பி வச்சுருப்பாங்க, கம்பி வச்சு செய்வாங்க. ஏதா தொட்டு கட்டி அசைக்கி பாரு, அசைக்குமா? இங்கே பாருங்க, எங்கள் அம்மா அதை போட்டு அசைக்கிறாங்களா? எங்கள் அம்மாவில் ஒன்றும் பண்ண முடியல. மா, உன்னால் ஒரு ஆணியை பிடுங்க முடியலண்ணா, எதுக்குமா போய் அதுக்கிட்ட ஜிம்லாடுறேன்? ஹாய் சொல்லு மா, ஹாய் சொல்லுமா. யூடியூப்ல அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. கோஆப்ரேட் பண்ணுங்க கொஞ்சம். ஹாய் உறவுகளே, ஹாய் உறவுகளே. இங்கே பாருங்க, இங்கே வந்து எல்லாமே செய்கிறாங்க, ஹாய் சொல்கிறாங்க பாருங்க. அவங்களே கூப்பிட்டு வீடியோ எடுக்க சொல்லியிருக்காங்க. உறவுகளே, நீங்களே பாருங்க இவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு. ஒரு கல் அறுக்க எவ்வளோ கஷ்டம் பாருங்க. ஆனால் நம்ம வந்து அசால்ட்டாக பேசுகிறோம், ஆனால் இந்த ஒரு கல் எடுக்க, இந்த ஒரு கல் அறுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டம். அம்மா, பாருங்க உறவுகளே, இவங்க தான் இங்கே தான் கல் அறுக்கிறாங்க. அந்த டிசைன்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, எல்லாமே இவங்க பண்ணுறாங்க. இவங்க எல்லாரும் பண்ணுறாங்க. காலையில் வேகமாக சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாங்க. சாப்பிட்டாங்களா இல்லையேன்னு ஒன்றும் தெரியல. வண்டி வருது, அந்த கல் எடுத்துகிட்டு வர்றதுக்கு வண்டி வருது. அதை தூக்கவே முடியல, ரொம்ப வெயிட்டாக இருக்குது. இப்போ இங்கே வந்து ஆள் இருக்குது, தூக்கிட்டு போகிறதுக்கு ஆள் இருக்குது, தூக்கிட்டு போகிறாங்க 3 பேர். அங்கே போய் இறக்கும் போது தான் தெரியல யார் இறக்குவாங்கன்ட்டு. தூக்கிட்டு போகும்போதே 3 பேர்.
ஹாய் உறவுகளே, நாங்கள் வந்து இப்போ பார்த்தாச்சு, எடுத்தாச்சு. நம்ம இப்போ வீட்டுக்கு போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்கெல்லாம் இங்கே எல்லாமே இங்கே விற்கிது உத்திரமேரூர் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இங்கே வந்து வாங்கிக்கோங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.